வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் அந்த பொண்ணை லவ் பண்ணும்போது ஏற்பட்ட மாற்றங்கள் அதை பற்றி பார்த்துடலாம். நாளைக்கு அந்த ஃபேமிலிகிட்ட போய் ஓகே சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடியாகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நைட்டு போய் நான் அம்மா அப்பாட்ட சொல்கிறேன், இல்லைம்மா வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை என்னை லவ் பண்ணுது, வாழ்ந்தால் என் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லுது, எனக்கு அந்த லவ் ஃபீலிங் வேணுமா அப்படின்னு கேட்டேன். யாரும் அந்த பொண்ணு அப்படின்னாங்க. மேலே குடிக்கிறாங்களே அவங்க தான் அப்படின்னு. அம்மாக்கா ஸ்டார்டிங்கில் அம்மா லவ்வுக்கு சம்மதிக்கலை. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மேலே அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏடா ஸ்டார்டிங்கில் இது ஓகே தான் சொல்லுவாங்க, ஆனால் போக போக உன்னைய கழட்டி விட்ருவாங்க, அவங்கள பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னாங்க. இல்லைம்மா, நான் கேட்டேன், ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க அப்படின்னேன். ஆனால் அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறமேட்டு அதை போய் அப்பாட்ட சொல்ல, அப்பாக்கிட்ட வந்து எதுவும் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகே, அப்பாவும் வேணாம் அப்படின்னு தான் சொன்னார். ஏன்னா அந்த பொண்ணோட ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி, ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, சாப்பிட்றது தூங்குறது அவங்களோட ஹேபிட்டே அப்படி தான். ஸோ வந்து அப்பா வந்து ஒத்துக்கலை. இல்லைடா வேணாம் அப்படின்ற தான் அப்பாவும் சொன்னார். அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணி நான் அப்பா அம்மா கிட்ட பேசி அப்புறமேட்டு சரி ஓகே நாங்கள் போய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா ரெண்டு பேரும் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசினாங்க. இன்னமும் இது சம்மதமா, ஏன்னா நீங்கள் வேறு மதம், நாங்கள் வேறு மதம், நாங்கள் தாலி கட்டுவோம், பொட்டெல்லாம் வைக்க சொல்லுவோம், இதெல்லாம் உனக்கு சம்மதமா, ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, நான் எல்லாத்துக்கும் சம்மதம், தாலி கட்டுறேன், பொட்டு வச்சுக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் மாறிக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு வந்து அவர் கூட வாழணும், அதுதான் என் ஆசை அப்படின்னாங்க. இதை கேட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஷாக், என்ன இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமேட்டு அம்மா கேட்குறாங்க, ஓகேம்மா நீ இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற, இதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பியா அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நான் இப்போ மட்டும் இல்லை, நான் எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன், ஒருவேளை அவங்க எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் அழுந்துருவேன், இன்கேஸ் நான் வந்து சூசைட் பண்ண கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேத்துக்கும் பயம் வந்துருச்சு. என்னடா சாவு ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு. சரி ஓகேம்மா, நாங்கள் உங்கள் லவ்வுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணுக்கும் ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி. இந்த மேட்ரு என் ஃபேமிலிக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு தான் சர்மாவை கல்யாணம் பண்ண போகுது அப்படின்ட்டு என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நிம்மதி. ஏன்னா பொண்ணு செட்டே ஆகாமல் இருந்தது, இப்போது பொண்ணு செட் ஆகிருச்சு அப்படின்ட்டு, அதுவும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு செட் ஆகிருச்சு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சந்தோஷம். இப்போ வந்து எங்கள் ஃபேமிலி தெரியும், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரியும் நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இதில் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒரு டைம் கேட்குறாங்க, எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, ஏன்னா உங்கள் பையன் கேரக்டர் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் தெரியணும். ஸோ வந்து நீங்கள் வந்து எங்கள் மதம்னா பரவாயில்ல, நீங்கள் வேறு மதம், ஸோ வந்து உங்கள் கேரக்டரை பற்றி நான் சொல்லணும் சொல்லி அது எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஓகே சொல்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த ஒரு 6 மாதம் தாங்க அப்படின்னாங்க. 6 மாதம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு விட்டாச்சு. எனக்கும் அந்த 6 மாதம் தேவை. ஏன்னா லவ் பண்ணி ஜாலியாக ஊர் சுற்றி வெளியெல்லாம் சுற்றிட்டு அது ஒரு ஃபீல் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா. இப்போ அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, இந்த மந்தில் இந்த டேட்டில் நாம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து அந்த பொண்ணோட அம்மாவுக்கு மட்டும் தெரியும். அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அந்த பொண்ணோட அம்மா அப்புறம் அவங்க அப்பா யாருக்குமே தெரியாது. அவங்க அம்மா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஓகேன்ட்டு இப்போது நானும் அந்த பொண்ணுலாம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்படின்னா அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள்
மதத்தில் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் பொண்ணுகிட்டே பேசுவாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் பேசாதீங்க, பேச ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. எனக்கா ஒரே ஷாக்கு. பேசாமல் எப்படிங்க ஒரு லவ் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைப்பா, அதாவது எங்கள் மதத்தில் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் பேசணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு இது ஒரு மைனஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, ஓகேங்க, இன்கேஸ் நான் அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதை நீ வந்து என்கிட்ட சொல்லு, நான் போய் என் பொண்ணோட சொல்கிறேன், என் பொண்ணு சொல்கிற மாதிரி இருந்தால் அது என்கிட்ட சொல்லும், நான் வந்து அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாங்க. நான், அந்த பொண்ணு, அப்புறம் கம்யூனிகேஷனுக்கு அவங்க அம்மா. எனக்கு அப்போது தெரில, இப்போ வந்து அவங்க அம்மா வந்து சென்ட்ரல் நின்று கொலை போடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் அந்த பொண்ணுகிட்ட நான் எதுவுமே பேசலை. அந்த பொண்ணு மேலே இருக்கிறாங்க, நான் கீழே இருக்கேன். அப்படி இருந்துமே நான் அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே பேச ட்ரை பண்ணல. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, பேசாதீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஏன்னா அவங்களோட நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். அப்போ நான் ஒன்றுமே பேசலை. ஃபஸ்ட் டைம் நான் அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், இல்லைங்க அவங்கள வெளியே கொண்டு போய்ட்டு ஊர் சுற்றணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு. சரிப்பா அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா வாக்கிங்கில் ஹைவேஸ் வந்துட்டாங்க. நான் வந்து பைக்கில் ஹைவேஸில் போயிட்டு, ஹைவேஸில் நானும் அவங்க அம்மா அந்த பொண்ணு 3 பேரும் ஒரு டீ கடைக்கு போகிறோம். இதுதான் அந்த டீ கடை. இங்கே தான் உட்காந்து நானும் அந்த பொண்ணு அவங்க அம்மா ஃபஸ்ட்டு ஒரு டீ சாப்பிட்றோம். அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஆனந்தி வேலை ஒரு டைரி மில்க் கேட்டாங்க, அதையும் அப்படியே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த டைரி மில்க் கவரை ஒரு சேஃபாக ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிறாங்க. அதை பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுவாக லவ்ங்கிற மாதிரி ஒரு அனுபவம். இப்படியே நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ஒரு சண்டை ஆரம்பிச்சிச்சு. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.